தொடர்ந்து இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். நெல்லை, தேனி உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பு. கோவை, நீலகிரி மாவட்டங்களில் நாளை முதல் 2 நாட்களுக்கு அதிக கனமழைக்கு வாய்ப்பு. சென்னையில் 2 நாட்கள் மிதமான மழை தொடர வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் ஞானசேகரன் குற்றவாளி. தண்டனை விவரம் ஜூன் 2ஆம் தேதி அறிவிக்கப்படும் என்று சென்னை மகளிர் நீதிமன்றம் தீர்ப்பு. மாணவி வன்கொடுமை வழக்கில் ஞானசேகரன் மீதான 11 குற்றச்சாட்டுகள் நிரூபணம். வன்கொடுமை, தாக்குதல், கொலை மிரட்டல், ஆதாரங்களை அளித்தல் உள்ளிட்ட குற்றங்கள் உறுதியாகியிருப்பதாகவும் தீர்ப்பு. தாயின் உடல்நிலை, பெண் குழந்தையை சுட்டிக்காட்டி குறைந்தபட்ச தண்டனை கோரிய ஞானசேகரன். காட்டுமிராண்டித்தனமான குற்றம் என்பதால் அதிகபட்ச தண்டனை வழங்க காவலர்கள் தரப்பு வலியுறுத்தல். அண்ணா பல்கலைக்கழக வழக்கில் 5 மாதங்களில் காவல்துறை நீதியை பெற்று தந்திருப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம். மலிவான அரசியல் செய்ய துடித்த எதிர்க்கட்சியினரின் எண்ணத்தை தவிடுபடியாக்கியிருப்பதாகவும் கருத்து. ஞானசேகரன் வழக்கில் முக்கியமான கேள்விகளுக்கு இன்னும் விடை கிடைக்கவில்லை என்று எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நம்பிக்கை அளிக்கும் தீர்ப்பு என்று நயினா நாகேந்திரன் கருத்து. மாநிலங்களவை உறுப்பினராக வில்சனுக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கியது திமுக. எஸ்.ஆர். சிவலிங்கம் மற்றும் கவித செல்வாவும் எம்பி ஆகிறார்கள். திமுக கூட்டணியில் மாநிலங்களவை உறுப்பினராகும் கமல்ஹாசன். மக்கள் நீதி மய்யம் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. 19 நடைபெற இருக்கின்ற 6 நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் தேர்தலில் மக்கள் நீதி மய்ய கட்சியின் வேட்பாளராக தலைவர் திரு கமல்ஹாசன் அவர்களை மக்கள் நீதி மய்ய கட்சியின் நிர்வாகமும் செயல்களும் ஏகமனதாக முடிவு செய்துள்ளது. அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் திமுக கூட்டணியில் தொடர்வோம். வைகோவுக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்படாத சூழலில் துரை வைகோ திட்டவட்டம். சென்னை திருவொற்றியூரில் 272 கோடி ரூபாயில் கட்டப்பட்ட புதிய மீன்பிடி துறைமுகம் திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். உதவிகளை வழங்குமாறு மாண்புமிகு தமிழ்நாடு மீனவர்களின் கண்ணீரை துடைக்கும் அரசாக திராவிட மாடல் அரசு விளங்குகிறது. தமிழக அரசின் முயற்சியால் இலங்கை சிறைப்பிடித்த 1354 மீனவர்கள் விடுவிக்கப்பட்டிருப்பதாகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. உரிமை குரல எழுப்பின காரணத்தால தான் இதுவரைக்கும் 1354 மீனவர்கள் விடுவிக்கப்பட்டிருக்கிறாங்க. எஞ்சிய 23 மீனவர்களையும் மீட்டு தாயகம் அழைச்சிக்கிட்டு வர்றதற்கான தொடர் நடவடிக்கைகளை நாம எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். புதுச்சேரியில் மதுபானங்களின் விலை 50 ரூபாய் முதல் 325 ரூபாய் வரை உயர்வு. பீர் வகைகளின் விலை 30 ரூபாய் வரை அதிகரிக்கப்படுவதாக கலால்துறை அறிவிப்பு. பெரியார் பல்கலைக்கழக பொறுப்பு துணைவேந்தர் பெரியசாமியை பதவி நீக்கம் செய்ய ஆட்சி மன்ற குழு கூட்டத்தில் முடிவு. கல்லூரி கல்வி இயக்கத்தின் தலைமையில் 3 பேர் கொண்ட நிர்வாக குழுவை அமைத்து தமிழ்நாடு அரசு உத்தரவு. சென்னையில் விஜிபி பொழுதுபோக்கு பூங்கா மேலாளரிடம் காவலர்கள் விசாரணை. கோலாரால் 36 பேருடன் ராட்டினம் அந்தரத்தில் நின்றது குறித்து கேள்வி. கன்னடத்திற்கு பெரும் வரலாறு இருப்பதாக கமல்ஹாசனுக்கு தெரியவில்லை என்று கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா விமர்சனம். தமிழில் இருந்து கன்னடம் வந்ததாக கமல்ஹாசன் பேசியதற்கு எதிர்ப்பு. ரவி மோகனின் மனைவி ஆர்த்தி குறித்து பாடகி சுசித்ரா ஆபாசமாக பேசியதாக புகார். நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஆர்த்தியின் தந்தை சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார். மணிப்பூரில் மீண்டும் ஆட்சி அமைக்க உரிமை கோரிய பாஜக. 22 சட்டமன்ற உறுப்பினர்கள் கையெழுத்திட்ட கடிதத்துடன் ஆளுநர்
அஜய்குமார் பில்லாவுடன் சந்திப்பு. ஒடிஷாவின் சுந்தர்காரில் கல்குவாரிக்கு கொண்டு செல்லப்பட்ட வெடிபொருட்கள் லாரியுடன் கடத்திய மாவோயிஸ்டுகள். துப்பாக்கி முனையில் 40 மாவோயிஸ்டுகள் கடத்தலில் ஈடுபட்ட நிலையில் சிஆர்பிஎஃப் வீரர்களின் உதவியுடன் தீவிரமாக தேடும் காவல்துறை. உத்தரப்பிரதேச மாநிலம் ஆக்ராவில் கோவிலுக்குள் 5 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை. சிசிடிவி காட்சி அடிப்படையில் பம்மி என்ற கொடூரனை கைது செய்த காவல்துறை. சீனாவின் ஜியான்சி மாகாணத்தில் பழைய பாலம் வெடிவைத்து தகர்ப்பு. புதிய பாலத்திற்கு எந்த சேதாரமும் ஏற்படாமல் சுமார் 1 கிலோமீட்டர் தூர பாலத்தை தகர்த்து அசத்தல். சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் கொரோனா தொற்று காரணமாக ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். உருமாறிய புதிய வகை கொரோனா வைரஸின் பரவல் உலகின் பல்வேறு பகுதிகளில் மீண்டும் வேகமெடுத்து வருகிறது. இந்தியாவிலும் பாதிப்பு தொடர்ந்து உயர்ந்து வரும் நிலையில் தமிழகத்தில் இதன் பாதிப்பு மிக குறைவாகவே இருந்து வருகிறது. இந்நிலையில் சென்னை மறைமலை நகரைச் சேர்ந்த 60 வயதான நபர் ஒருவர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். இந்த சூழலில் இன்று காலை அவர் சிகிச்சை பலனளிக்காமல் உயிரிழந்திருக்கிறார். புதிய கொரோனா பாதிப்பு மூலம் தமிழ்நாட்டில் ஏற்பட்ட முதல் உயிரிழப்பாக இது பதிவாகியிருக்கிறது. தமிழ்நாட்டில் இதுவரை சுமார் 60 பேருக்கு கொரோனா தொற்று உறுதியாகியிருப்பது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாட்டையே உலுக்கிய அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட ஞானசேகரனை குற்றவாளி என்று சென்னை மகளிர் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. கடந்த ஆண்டு டிசம்பர் 23ஆம் தேதி அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இது தொடர்பாக மறுநாளே மாணவி அளித்த புகாரின்படி ஞானசேகரன் என்பவர் கைது செய்யப்பட்டார். இந்த வழக்கின் விசாரணை முடிவடைந்த நிலையில் சென்னை மகளிர் நீதிமன்றம் இன்று தீர்ப்பு வழங்கியது. நீதிபதி ராஜலட்சுமி முன்பு குற்றம் சாட்டப்பட்ட ஞானசேகரன் இன்று ஆஜர்படுத்தப்பட்டார். காவல்துறை தரப்பில் வழக்கறிஞர் மேரி ஜெயந்தி ஆஜரானார். ஞானசேகரன் சார்பில் வழக்கறிஞர் கோதண்டராமன், ஜெயபிரகாஷ் நாராயணன் ஆகியோர் ஆஜராகினர். தீர்ப்பை வாசித்த நீதிபதி ஞானசேகரனை குற்றவாளி என்று அறிவித்தார். ஞானசேகரன் மீதான பாலியல் வன்கொடுமை ஆதாரங்களை அளித்தல், பெண்களை சட்டவிரோதமாக கட்டுப்பாட்டில் வைத்தல் உள்ளிட்ட 11 குற்றச்சாட்டுகளையும் அரசு தரப்பு நிரூபித்திருப்பதாக நீதிபதி தெரிவித்தார். தொடர்ந்து தனக்கு தந்தை இல்லை, தாய் மட்டுமே இருக்கிறார் என்றும் அவருக்கும் உடல்நிலை சரியில்லை என்றும் ஞானசேகரன் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. தனது தொழில் பாதிக்கும் என்பதால் தனக்கு குறைந்தபட்ச தண்டனை வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைக்கப்பட்டது. மேலும் தனது வங்கிக் கணக்கு முடக்கப்பட்டிருப்பதால் நிறைய கடன் வாங்கியிருப்பதாகவும் இதனால் குடும்பம் பிரச்சினைக்கு உள்ளாகும் என்றும் ஞானசேகரன் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதற்கு பதிலளித்த அரசு தரப்பு பல்கலைக்கழக வளாகத்திற்குள் நுழைந்து காட்டுமிராண்டித்தனமான குற்றம் புரிந்திருக்கிறார் என்றும் இது அரிதிலும் அரிதான வழக்கு என்றும் தெரிவித்தது. எனவே ஞானசேகரனுக்கு அதிகபட்ச தண்டனை வழங்க வேண்டும் என்றும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து ஞானசேகரனை குற்றவாளி என்று மீண்டும் தெரிவித்த நீதிபதி அவருக்கான தண்டனை விவரம் ஜூன் 2ஆம் தேதி அறிவிக்கப்படும் என்றார். இதனையடுத்து ஞானசேகரன் மீண்டும் சிறைக்கு அழைத்து செல்லப்பட்டார். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதான ஞானசேகரன் குற்றவாளி என்று தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கும் நிலையில் அவர் மீது 11 சட்டப்பிரிவுகளில் குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டுள்ளது. மாணவியிடம் விபத்திற்கு மாறாக அத்துமீறி நடத்தல், மாணவியை செல்லவிடாமல் சட்டவிரோதமாக தடுத்து நிறுத்துதல், மாணவியை வலுக்கட்டாயமாக கடத்தி ஆசைக்கு இணங்க வைத்தல், மாணவியின் உடல் காயத்தை ஏற்படுத்துதல், மாணவியை விருப்பத்திற்கு மாறாக பாலியல் வன்கொடுமை செய்தல், மாணவியை கடுமையாக தாக்குதல், மாணவிக்கு கொலை மிரட்டல் விடுத்தல், மாணவியின் தனிநபர் அந்தரங்கத்தில் அத்துமீறி நுழைந்து தாக்குதல் நடத்துதல், பாலியல் வன்கொடுமை தொடர்பான ஆதாரங்களை அளித்தல் ஆகிய பிரிவுகளில் குற்றம் நிரூபிக்கப்பட்டுள்ளது. மேலும் தகவல் தொழில்நுட்ப சட்டத்தின் கீழ் தனிநபர் அந்தரங்க உரிமைகளை மீறுதல், தமிழ்நாடு பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் பிரிவு 4 ஆகிய பிரிவுகளில் ஞானசேகரன் மீது குற்றங்கள் நிரூபணமாகியிருக்கிறது. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கின் குற்றவாளி ஞானசேகரன் மீது சுமத்தப்பட்ட 11 குற்றச்சாட்டுகளையும் அரசு தரப்பு நீதிமன்றத்தில் நிரூபித்திருப்பதாக அரசு வழக்கறிஞர் மேரி ஜெயந்தி தெரிவித்திருக்கிறார். தனது குடும்பத்தை தான் கவனித்துக் கொள்ள வேண்டும் என்றும்
தண்டனை குறைத்து வழங்க வேண்டும் என்று ஞானசேகரன் கோரிக்கை வைத்ததால் அதற்கு அரசு தரப்பு கடும் எதிர்ப்பு தெரிவித்ததாகவும் அரசு வழக்கறிஞர் தெரிவித்திருக்கிறார். 11 குற்றச்சாட்டுகள் அரசு தரப்பில் சுமத்தப்பட்டன. 11 குற்றங்களையும் அவர் அரசு தரப்பு அதை நிரூபித்து சாட்சியங்கள், ஆவண சாட்சியங்கள் மற்றும் தடய அறிவியல் துறை சாட்சியங்கள் எல்லா மூலமாகவும் அது நிரூபிக்கப்பட்டு இன்றைக்கு அவர் குற்றவாளி அப்படின்னு மாண்புமிகு நீதிமன்றத்தினால இன்றைக்கு கூறப்பட்டுள்ளது. ஞானசேகர் தண்டனையை குறைக்கணும், நான் தான் பிரெட் வின்னர் ஆஃப் த ஃபேமிலி அப்படின்னு எல்லாம் சொன்னாரு. அரசு தரப்புல அதுக்கு கடுமையான ஆட்சேபம் தெரிவித்து மேக்சிமம் பனிஷ்மெண்ட் அவருக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அது போக அதுக்கான ஜட்ஜ்மெண்ட்ஸையும் நீதிமன்றத்தில் கோட் பண்ணி கொடுத்திருக்கிறோம். மற்றபடி தண்டனை விவரங்கள் 2/6 அன்னைக்கு தெரிய வரும்.